நில அபகரிப்பு எல்லாம் விட பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, போதை பொருளுடைய புழக்கம் எல்லாம் இந்த ஆட்சிக்கு நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கும். மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் எங்களை போன்ற வேட்பாளர்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு. சார், இது வரைக்கும் நீங்கள் கமிஷனருக்கு பல புகார்கள் லேண்ட் கிராம்பிங் கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் மாற்றப்பட்டுள்ளார். எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். இப்போ அவங்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை என்பது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக தான் இருக்கு. அதனுடைய பாதுகாவலராக தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்த உண்மை.